திருவண்ணாமலையில் மண்சரிவில் சிக்கி சிறுவன் கௌதம் உயிரிழந்த நிலையில் அவரின் வளர்ப்பு நாய் சோகம் தோய்ந்த முகத்தோடு அவரை தேடி வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, மண்சரிவால் சிக்கி கௌதம் மற்றும் அவனது குடும்பத்தினர் மண்ணில் புதை உண்டு இறந்த நிலையில் அவர்கள் உடல்களானது நேற்று மாலை மீட்கப்பட்டது. இந்நிலையில் மீட்பு குழுவின் 2வது நாளாக மீட்பு பணியை 8 மணிக்கு தொடங்கினர். முன்னதாக அந்த கௌதம் வளர்த்த அழகான அந்த நாயானது இன்று காலை முதல் அந்த வீட்டினை சுற்றி சுற்றி கௌதமை தேடும் காட்சிகள் கண்கலங்க வைக்கிறது. குறிப்பாக அங்குள்ள பொதுமக்கள் அனைவருமே சென்றாலும் அந்த நாயானது அந்த மலை அடிவாரத்திலேயே நின்று தனது ஓனராக அந்த நாயை வளர்த்த அந்த பாசத்தால அந்த கௌதமை அந்த பகுதி முழுக்க அங்கிருந்து செல்லாமல் 2 நாட்களாகவே இங்கு இருக்கிறது. ஆனால் காவல்துறையினர் மீட்பு பணியில் மிக அளவில் இருந்ததால அந்த நாயானது அங்கு அருகாமையில் வர முடியவில்லை. தற்போது இன்று காலை கொஞ்சம் சிறிது நேரம் மீட்பு பணி நிறுத்தப்பட்ட நிலையில் தனது வளர்த்த முதலியாக பாவித்த கௌதமை தேடி அந்த வீட்டு முழுகப்பட்ட வீடுகள் அந்த பகுதியிலேயே சுற்றி சுற்றி தேடும் காட்சி அனைவரும் கண்கலங்க வைக்கிறது. சிவரஞ்சனி, வாயில்லா ஜீவன்களின் பற்று எந்த அளவிற்கு உள்ளது என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணம். நன்றி சதீஷ். திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி ஒரு குடும்பமே உயிரிழந்த நிலையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் கௌதம் வளர்த்த நாய் தற்போது அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வரும் அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம்.